ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அடுத்து சொன்னாங்க, இதா ஹத்தஸ கஸப, வாயை திறந்தாலே பொய்யை தவிர வேற எதையும் பேச மாட்டேன். வாயை திறந்தாலே பொய்யை தவிர என்ன செய்யறது இல்ல, எதையும் பேசுறது இல்ல. உண்மையா அது எந்த கடையில எத்தனை கிலோ விற்குது, எவ்வளவுக்கு விற்குதுன்னு என்ன செய்வாரு, கேட்பாரு. அந்த அளவுக்கு என்ன செய்யறது, ரொம்ப வாயை திறந்தாலே பொய்யை மட்டுமே பேசக்கூடியவர் இருக்கிறாரே, இவரு முனாஃபிக். இன்னைக்கு பாதி பேருடைய வாழ்க்கை இதுதான் ஓடுது. சொந்த வியாபாரமா இருக்கட்டும், வேலையில நிக்கிறவங்களா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், கணவன்கிட்ட போய், மனைவிட்ட போய், பிள்ளைகிட்ட போய், ஃப்ரெண்டுகிட்ட போய், முதலாளிகிட்ட போய், தொழிலாளிகிட்ட போய், வாடிக்கையாளர்கிட்ட போய், எவன்கிட்ட போனாலும் எங்க எடுத்தாலும் எல்லாத்துக்கும் பொய் இல்லையா? பொய்ங்கிற ஒரு வார்த்தை மட்டும் இல்லாம போச்சுன்னு சொன்னா வாழவே முடியாதுங்கிற அளவுக்கு என்னதுங்க, இன்னைக்கு பொய் பேசியே வாழக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோமே. இது குணங்கள்லயே ஆக மோசமானவர்கள். முடிஞ்ச அளவுக்கு பொய் சொல்றத என்ன செய்யுங்க, கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிருங்க. ஏன்னா பொய்ங்கிறது இன்னைக்கு என்ன சொல்றது, அத்தியாவசியமான ஒரு விஷயம் மாதிரி என்ன செய்ய போச்சு இன்னைக்கு ஆயிப்போச்சு. இன்னொன்னு சொல்ல போனா உண்மையை சொன்ன எவனும் ஏத்துக்க மாட்டேன், அப்படிதானே? நானே இருக்கிறேன், திடீர்னு நிர்வாகத்துல போய் இன்ஷா அல்லாஹ் நான் நண்பர்களோட ஒரு 10 நாள் டூருக்கு போறேன், இதெல்லாம் ஏத்துக்க முடியுமா? நான் இப்பதான் மலேசியாலாம் போயிட்டு வந்திருக்கேன், 2 மாசம் ஆகுது, 10 நாள் டூர், அது எப்படிங்க ஏத்துக்க முடியாது இல்லையா? அதனால என்ன செய்யறோம், நாம நீங்க போய் சொல்றோம். ஆனா அதை அப்படி என்ன செய்யக்கூடாது, செய்ய கூடாது. என்ன இருக்குதோ அதை என்ன செஞ்சிட வேண்டியதான், சொல்லிட வேண்டியதுதான். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை என்ன செஞ்சிருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. தமிழ்ல சொல்லுவோம், ஒரு பொய்யை மறைக்க 100 பொய். இன்னொன்னு சொல்ல போனா, உண்மைங்கிறது ஒரு வாட்டி சொன்னா போதும், கேட்டவன் ஞாபகம் வச்சுக்குவான். பொய்ங்கிறத நாம தான் ஒவ்வொரு தடவை ஞாபகம் வச்சு என்ன செஞ்சுட்டே இருக்கணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஒரு தடவை ஒரு மாதிரி சொல்லியிருப்போம், அடுத்த தடவை பார்க்கும்போது வேற மாதிரி சொல்லுவோம், மாட்டிக்குவோம் இல்லையா? அன்னைக்கு நீங்க வேற என்னமோ சொன்ன மாதிரி இருந்துச்சு, இல்ல அங்க போயிட்டு அப்படி வந்துட்டு இது இப்படி ஆயிடுச்சு. அடுத்து வேற ஒரு ஆண்டு சொல்லுவோம், வேற மாதிரி சொல்லி வச்சிருப்போம், அங்க போய் வேற மாதிரி என்ன செஞ்சுட்டு இருப்போம், உளறிட்டு இருப்போம். பொய் சொல்றது என்பது முனாஃபிக்தனமாக இருக்கிறது. அடுத்து சொன்னாங்க, இதா வஅத அக்லஃப, வாக்குறுதி கொடுத்தா என்னைக்குமே அந்த வாக்குறுதியை நிறைவேற்றவே மாட்டார். வாக்குறுதி கொடுத்தா வாங்கி தரேன், வந்துருதேன், கொண்டு போயிடலாம், பாத்துக்கலாம், இப்போ வந்துருதேன், சாயந்தரம் வந்துருந்தேன், அசர்ல மகரிப்ல இஷால கொண்டு வந்து தந்துருவோம், அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி என்ன செய்யறது, சொல்றது. நாமளும் வருவாரு குத்த வச்சு என்ன செஞ்சுட்டே இருப்போம், உட்காந்துட்டே இருப்போம். அவர் ஒரு காலம் என்ன செஞ்சிருக்க மாட்டாரு, வந்திருக்க மாட்டாரு. இப்படி வாக்குறுதி கொடுத்து விட்டு மோசடி செய்யக்கூடியது என்பது முனாஃபிக்தனங்களில் ஆக மோசமான முனாஃபிக்தனம். அடுத்து 4வதுதான் ரொம்ப விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம், யார்கிட்டயாவது சண்டை போட்டா